இன்னைக்கு அன்பான அறிவு நிறைந்த என்னுடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும், குழந்தைகள்னு சொன்னாக்கா பேத்தி வயசில் இருந்தால் எனக்கு பேரன் பேத்தி, அப்புறம் மறுபடியும் மகன் வயசு, என்ன சொல்கிறது, அண்ணா பசங்க தம்பி பசங்க நல்லா சொல்ல மருமகனா, அப்படி இப்படின்னு நிறையா கிட்டத்தட்ட எல்லா விதமான குழந்தைகளுக்கும் இன்றைக்கி என்னுடைய என்ன சொல்கிறது அன்பு நிறைந்த ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, தங்கங்களா நீங்கள் என்னுடைய பேச்சு கேட்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் மனசில் தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இதில் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் ஒரு அதிகாலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு வரீங்க, ஸ்கூலில் பாடம் படிக்கிறீங்க, ஆசிரியரை பார்க்குறீங்க, அன்னைக்கு தன்னுடைய சக நண்பர்களோடையோ தோழிகளோடையோ விளையாடுறீங்க, அன்றைய பொழுது உங்களுக்கு முடியுது, வீட்டுக்கு வரீங்க. சில குழந்தைகளுக்கு காலையில் வீட்டு விட்டு எப்படா வெளியில் வருவோன்னு இருக்குது. அதே சமயம் திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு விதமான பயம் நிறையா இருக்குது. சேம் அதே தான். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கீங்க, ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பயம் ஏற்படுது. திருப்பி எப்போ ஸ்கூல் முடியுமோ அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஒன்று, வீட்டில் நடக்கக்கூடியது பிடிக்கலேங்கிறப்போ ஸ்கூலை எதிர்பார்க்குறீங்க. ஸ்கூலில் நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உங்களால் புரிஞ்சிக்க முடியல, இன்னும் என்ன செய்வோமோ, தன்னுடைய சேர்ந்த சகா நண்பர்களோட நம்மளால் போட்டி போட முடியுமா, மேற்படி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற பல கேள்வி உங்களுக்குள்ள புரிதல் அறகுறையாக இருந்துக்கிட்டு அதனால் ஸ்கூலை வெறுக்கிறீங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. வீட்டில் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, அதே சமயம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனையை காசை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரே ஒரு புரிதல் எடுத்துக்கோங்க. அம்மாவும் அப்பாவும் ஏதோ சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசு வரும். அது வரைக்கும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் மனசில் கண்ணில் பார்த்துட்டு மனசில் என்ன நினைக்கணும்னா, இந்த சூழலை மாற்றணுன்னா நாம் நல்லா படிக்கணும். நாம் நல்லா படிக்கத்தான் அடுத்தடுத்த லெவலில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒன்று நினைக்கணும். இல்லை எனக்கு படிப்பே வரல, எனக்கு படிப்புனாலே பயமாக இருக்குது, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குங்க, விளையாட்டில் கலந்துக்குங்க. விளையாட்டில் கலந்துக்கும் போது டெய்லி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. நீங்கள் எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கணும், எவ்வளோ உடல் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போது நீங்கள் உடல் பலமாகும்போது உங்கள் அறிவு வளர்ச்சி மேன்மை பெறும். உங்களை அறியாமையே நிறைய பர்சன் எல்லாம் சந்திப்பீங்க, ஒரு கிஃப்ட் வாங்குவீங்க. அதாவது இந்த விளையாட்டு போட்டியிலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க இல்லையா, அதுல சில கிஃப்ட்டுகள்லாம் வாங்குவீங்க. அப்போ அது வாங்கும்போது அந்த நபர்களை சந்திக்கிறீங்க இல்லையா, அவங்க ஒரு படித்து அல்லது அவங்க ஏதோ ஒரு முன்னேற்றத்தினால ஒரு பதவியில் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களையெல்லாம் பாருங்கள். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆள் மனசில் அந்த அறிவில்லாத ஒரு யோசனை இருக்குது பார்த்தியா, அது முழிச்சுக்கிட்டு என்ன தோணும் தெரியுமா, அப்பா இவங்கெல்லாம் நம்மளுக்கு பரிசு கொடுக்குறாங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்க, அப்போ நம்ம தகுதி நாம் உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் விளையாடி உங்களுடைய உடல் வலிமை பெற்றிருக்கிறீங்க இல்லையா, மனமும் உங்களை அறியாமையே வலிமை பெறும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் அதில் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு விளையாட்டில் முதல்ல நீங்கள் போய் சேருங்க. அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். ஒரு நாளைக்கு சும்மானாலும் ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்கள். இது உங்களுடைய மனதையும் சரி, உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் சரி, உடல் வலிமையும் சரி, இது எல்லாத்தையுமே அது என்ன செய்யணும்னா எப்பயுமே உங்களை ஆரோக்கியமாகவே வச்சுருப்போம். சரி, அம்மா சண்டை போடுறாங்க, அப்பா சண்டை போடுறாங்க, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்பாக பேசிக்குவாங்க. சரியா, அவங்க கூட எங்கேயாவது ஃபங்க்ஷன் வருவாங்க, ரெடி ஆவாங்க, அடுத்தடுத்து அம்மாவோட அம்மா வேலை பார்ப்பாங்க, அப்பா வேலையை பார்ப்பாங்க ஆச்சா. அப்போ இதில் நீங்கள் மன வருத்தப்படும் தான். ஆனால் அந்த மன வருத்தத்தை அப்படி கொண்டு போகக்கூடாது. என்ன செய்வோம் ஏது செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மன வருத்தத்துக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடாது. உங்கள் மனசை திடமாக வச்சுக்கணும். நாம் படித்தாதான்
ஒரு சுச்சுவேஷன் மாறும். நம்ம படித்தாதான் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அதே சமயம் நம்ம உடல் தகுதியை வளர்த்துக்கிட்டாதான் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி விளையாட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதத்துலேயும் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகலாம். அதே சமயம் ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆட கூப்பிடுவாங்க, பேச்சு போட்டி கூப்பிடுவாங்க. அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் தயங்காதீங்க. அரசு பள்ளிகளில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கிட்டு வர்றீங்க. மெட்ரிகுலேஷனில் இருக்கிறது கூட அந்த 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் கொண்டு வந்து காமிச்சா மட்டும்தான் இவங்க இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியும். ஆனால் அரசு பள்ளி மாணவனோ மாணவியோ நீங்கள் சிறப்பான முறையில் ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணிங்கன்னா இந்த உலகமே பார்க்கும். உங்களை என்ன சொல்கிற மிகச்சிறந்த இடத்துக்கு அப்படியே இந்த நகர்வுகள் உங்களை வந்து கொண்டு போகும். எப்பயுமே அப்பா அம்மாவை நினச்சோ அல்லது உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள நினச்சோ உங்களை தினமும் தொந்தரவு பண்ணுறவங்கள நினச்சோ ஒருபோதும் கண்ணீர் விட்டுறாதீங்க. ஏன் கண்ணீர் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய கண்ணீர்கள் எங்கே போகணும் தெரியுமா? உங்கள் பேனாவில் உள்ள இங்கு இருக்குது பார்த்தியா, இங்கு எழுதுறால அந்த இங்காக மாறணும். உங்களுடைய கண்ணீர் எதுவாக மாறணும்? அந்த பேனாவில் உள்ள இங்காக மாறணும். உங்களுடைய மூளை என்னவாக இருக்கணும்? அந்த பேனாவில் இருக்கக்கூடிய ஷார்ப்பு மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? அப்போ உங்களுடைய எழுத்தினுடைய பவரில் காமிங்க. உங்களுடைய தூய சிந்தனைகளில் படிப்பை கொண்டு வாங்க. எப்போ படிக்க தோணுதோ அப்போ புக் எடுங்க. எப்போ புக்கை பார்த்தா ஒரு மாதிரி அச்சுறுத்தலாக ஒரு பயமாக ஃபீல் ஆகுதோ தயவு செஞ்சு புக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அசுவாசமாக இருங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுங்க. நார்மலாக அப்பா இப்படி பண்ணாதீங்கன்னு நார்மலாக சொல்லுங்கள். அம்மா இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறுபடியும் சில விஷயங்கள் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த உலகளாவிய அளவுக்கு நீங்கள் சிறப்பான மாணவர்களாக மாணவியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு எப்படி அப்பா அம்மா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய குடும்ப சூழல்களும் நடக்கும்போது எங்கள் குடும்பங்கள்லேயும் நிறையா பிரச்சனைகள் இதெல்லாம் மாறிச்சு. அப்போ அந்த இடத்துல என் குழந்தைகளை எந்த அளவுக்கு நான் மாற்றிருக்கேங்கிறதையும் என் குழந்தைங்க எந்த அளவுக்கு மாறியிருக்காங்கங்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர்த்தோட மாற்றங்களையும் வச்சு நான் சொல்கிறேன். சுவாரஸ்யமாக கேளுங்க, நல்லபடியாக கேளுங்க. உலகளாவியவங்களாக வாங்க. ஒரு நாளைக்கு உங்களை நான் வந்து என்ன சொல்கிறது பார்க்கும்போது நிச்சயமாக என்ன ஏதாவது ஒரு வகையில் அடையாளம் கண்டுட்டு கூட நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் கேட்டேன்ல அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறக்கூடிய நாள் வரும். நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல தான் சில மந்திர வார்த்தைகள் இருக்கும். அந்த மந்திர வார்த்தைகள் உங்களை அடையிறதுக்காக இறைவனை நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்தித்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.